2019 எலக்ட்ரிசிட்டி ஸ்ட்ரக்சர் பாருங்க. மின்னியக்க விசை EMF E அது ஈனோட்டை விட சின்னதா இருக்கும். உடைய ஒரு தரப்பட்ட களத்தின் அகத்தடை ஆரை துணிவதற்கு பயன்படுத்தத்தக்க 4 மீட்டர் நீளமுள்ள கம்பியை கொண்ட ஒரு அழுத்தமானியின் பரிசோதனை ஒழுங்கமைப்பு ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. கேள்வி பாருங்க. அளவீடுகளின் செம்மையை பாதிக்கும் அழுத்தமானி கம்பி ஒன்றில் இருக்கக்கூடிய இரு பண்புகளை குறிப்பிடுங்க. ஓகே, அழுத்தமானி கம்பியோட சம்பந்தப்பட்டிருக்கணும். அப்படி இருக்க பாதிப்புகள் ரெண்டு சொல்றாங்க. என்ன பாதிப்புகள் அப்படின்னு சொன்னால், முதலாவது அழுத்தமானி கம்பி சீரான குறுக்கு வெட்டுடையதாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நீங்க அழுத்தமானி கம்பியை சீரான தடையுடையது அப்படின்னு எடுக்கலாம். குறுக்கு வெட்டு பரப்பளவு மாறுமாக இருந்தால் R சமன் ρ L/A இல்லையா? இந்த சமன்பாட்டின் படி தடை மாறும். தடை மாறினால் அந்த தடைக்கு குறுக்க உள்ள அழுத்த வித்தியாசம் என்ன செய்யும்? மாறும். V சமன் IR. இந்த R மாறும் போது கூடி குறையும் போது V என்ன செய்யும்? கூடி குறையும். அப்ப நீங்க சீராக ஒரு அழுத்தமானியை உங்களால இயக்கிக் கொள்ள முடியாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? அப்போ இந்த அழுத்தமானி கம்பி சீரற்ற குறுக்கு வெட்டுடையதாக இருக்கக்கூடாது. சீரான குறுக்கு வெட்டுடையதாக இருக்கணும். இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு அழுத்தமானி சீரற்ற குறுக்கு வெட்டுடையதாக இருத்தல். இன்னொரு பாதிப்பு என்னன்னு சொன்னால், கம்பியின் வெப்பநிலை மாறும் போது கம்பியின் தடை மாறும். அது ஒரு பிரச்சனை. என்னன்னா, ஒரு சாதாரணமா ஒரு கம்பி அல்லது ஒரு உலோகத்துக்கு வெப்பநிலை கூடும் போது அதன் தடை கூடும். எப்படி? R சமன் R0 × 1 + α θ. இந்த சமன்பாட்டுக்கு ஏற்ப வெப்பநிலை கூடும் போது தடை கூடும். சரியா? தடை கூடினால் என்ன நடக்கும்? அந்த தடையில விழுற அழுத்தம் கூடும். தடையில விழுற அழுத்தம் கூடும் போது நம்மளுக்கு இங்க இந்த கல்வனமானி சரியான வாசிப்பு ஒரு இடத்துல தரமாட்டார். வெப்பநிலை குறைவா இருக்கும் போது ஒரு சமநிலை நீளத்தை காட்டும். ஆனா அதே பேட்டரி அதே அகத்தடைகள் அதே தடைகளை வைக்கும் போது வெப்பநிலை உயர்வா இருக்கும் போது வேறொரு சமநிலை புள்ளியை காட்டிட்டு இருக்கும். இல்ல, ஒரே அழுத்தம் இருந்தாலே சமனான ஒரு சமநிலை புள்ளியை காட்டும். அழுத்தம் மாறுமாக இருந்தால் அதாவது தடை மாறுமா இருந்தா காட்டாது. ஆகவே வெப்பநிலை மாறுறதும் ஒரு பிரச்சனை. அப்ப இன்னொரு பண்பு என்னன்னு சொன்னால், கம்பியின் தடை வெப்பநிலை குணகம் இந்த அல்பா ஒரு பிரச்சனைக்குரிய பண்பாக காணப்படுது. அப்படி எழுதலாம். அல்லது வெப்பநிலையுடன் கம்பியின் தடை மாறுதல் அப்படி எழுதினாலும் சரிதான். இந்த ரெண்டு பண்புகளுமே என்னது? இந்த அளவீடுகள்ல செம்மையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, சரி. பி பாட்டுக்கு வாங்க. ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள அழுத்தமானியை செப்பம் செய்யப்படத்தக்க வீச்சுடைய ஒரு வோல்ட்மானியாக பயன்படுத்த முடியுமா? உமது விடைக்கான காரணங்களை தர முடியுமான ஒரு கேள்வி, காரணங்கள் ஒரு கேள்வி. ரெண்டு கேள்விக்குமே எழுதணும். அப்பதான் ஃபுல் மார்க்ஸ் வரும். முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். சரியா? முடியும். எப்படின்னு சொன்னால், இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு மாறும் தடை போட்டிருக்கோம்ல, இந்த மாறும் தடையின் பெருமானம் 0வாக இருக்குமாக இருந்தால் இந்த E0 முழுவதும் எங்க விழும்? இந்த அழுத்தமானி கம்பி ABCDF விழும். ABCDF விழும். எப்போ? Q 0வா இருக்கும்போது. ஆனால் Qக்கு ஒரு பெருமானம் வரும்போது என்ன நடக்கும்? இங்க ஒரு அழுத்தம் விழும். எஞ்சியதெல்லாம் ABCDF விழப்போகுது. இல்லையா? அப்போ Qவை மாற்றுற செயற்பாட்டின் மூலம் அழுத்தமானி கம்பியில விழுற அழுத்தத்தை நீங்க என்ன செய்யலாம்? மாத்தலாம். அப்படி அழுத்தத்தை மாத்தினால் நீங்க இங்க தொட்டுட்டு இருக்கும் போது அவர் காட்டுற வாசிப்புகளும் எப்படி இருக்கும்? வேறையாக இருக்கும். இந்த Qவை மாத்தி ஒரு மாறும் அழுத்த வீச்சுடைய அழுத்தமானி கம்பி ஒண்ணு நீங்க தயாரிக்க முடியும். ஆனா அழுத்தமானி கம்பிங்கிறது வோல்ட்ல அளக்கக்கூடியது, ஒரு அழுத்தத்தை அளக்கக்கூடியது. ஆகவே மாறும் வீச்சுடைய ஒரு வோல்ட்மானியை உங்களால உருவாக்க முடியும். அப்ப நீங்க அதை எப்படி எழுதுவீங்க? முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், Qவை மாற்றுவதன் மூலம், சரியா, Qவை மாற்றுவதன் மூலம் அழுத்தமானி கம்பியில் விழும் அழுத்தத்தை மாற்றலாம். இதனால் அவ்வழுத்தமானியை வீச்சை மாற்றக்கூடிய ஒரு வோல்ட்மானியாக பயன்படுத்த முடியும். அப்படி எழுதுனீங்கன்னா சரி, அது ஒரு வே. அப்படி இல்லாட்டி இந்த அழுத்தமானி கம்பியின் நீளத்தை மாற்றுறது. R சமன் என்னது? R சமன் ρ L/A. இங்க 4 மீட்டர் நீளமுடைய அழுத்தமானி கம்பி எடுத்திருக்காங்க. சில வேளை 1 மீட்டர் நீளமுடைய அழுத்தமானி கம்பி, சில வேளை 2 மீட்டர். அந்த நீளத்தை மாத்துறதால அழுத்தமானி கம்பியின் மொத்த தடை என்ன செய்யலாம்? மாத்தலாம். மொத்த தடையை மாத்தினால் தடை மாறும் போது V சமன் IR படி அழுத்தமானி கம்பியில விழுற அழுத்தம் மாறும். அப்ப விழுற அழுத்தம் மாறுறதால நீங்க இங்க தொட்டு இருக்கும்போது அழுத்தத்தை வாசிப்பார். இது 1 மீட்டர் கம்பியாக இருந்தால் வேறொரு வாசிப்பை காட்டுவார். இல்லையா? அப்போ மாறும் வீச்சுடைய ஒரு அழுத்தமானி கம்பியை உங்களால உருவாக்க முடியும். அழுத்தமானி கம்பி வோல்ட்மானி மாதிரி. ஆகவே நீங்க அதையும் சொல்லலாம். அப்ப என்ன சொல்லுவீங்க? அழுத்தமானி கம்பியின் நீளத்தை கூட்டி குறைப்பதன் மூலம் மாறும் வீச்சுடைய ஒரு அழுத்தமானி கம்பியை உங்களால் உருவாக்க முடியும். மாறும் தடை வீச்சுடைய அழுத்தமானி கம்பியை உருவாக்க முடியும். இந்த மாறும் தடையில் விழும் அழுத்தம் வேறுபடும். எனவே மாறும் வீச்சுக்குரிய வோல்ட்மானியாக இதனை பயன்படுத்த முடியும். அப்படி எழுதுனீங்கன்னா சரி. இப்ப அவங்க ஒரு காரணம் தருக, 2 காரணம் தருக அப்படி ஸ்பெசிபிக்கா கேட்காம பொதுவா காரணங்களை தருக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏதுவான காரணங்கள் எல்லாத்தையும் நீங்க கொடுக்கிறது பெட்டரா இருக்கும். சி பாட்டுக்கு வரும். மாணவன் ஒருவன் கல்வனோமானியின் ஊடாக ஓட்டம் பாயாத போதிலும் கூட அதில் ஒரு சிறிய திரும்பல் இருப்பதை அவதானித்தார். இக்கல்வனோமானியை பரிசோதனைக்காக பயன்படுத்துதல் உகந்ததா? விடைக்குரிய காரணங்களை தருக. என்னன்னு சொன்னால், இந்த கல்வனோமானியை கொண்டு போயிட்டு சுற்றுல கனெக்ட் பண்ணாமலே அவர் 0வை விட வேற ஏதோ ஒரு வாசிப்பு காட்டிட்டு இருக்காராம். ஒன்ன காட்டிட்டு இருக்காரு வைங்க, இப்படி ஒன்ன காட்டிட்டு இருக்காராம். இப்படிப்பட்ட ஒரு கல்வனோமானியை இந்த பரிசோதனைக்காக பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. முடியுமான்னு கேட்டால் ஏன்னு சொன்னால், கரண்ட் எதுவுமே ஓடாட்டி இவர் எதை காட்டுறார்? ஒன்ன காட்டுறார். அப்ப இங்கேயும் கரண்ட் எதுவுமே ஓடாத சந்தர்ப்பத்தில் எதை காட்டுவார்? ஒன்ன காட்டுவார். அதை நம்ம உயிர் தெரிஞ்சிட்டமாக இருந்தால் நீங்க ஒன்ன காட்டும் போது சமநிலை நீளம் பெறப்படுதுன்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப நீங்க பயன்படுத்தலாம். ஆனால் ஆரம்பத்தில் நீங்க என்ன செய்யணும்? எது
ஜீரோவா இருக்கும்போது வாசிக்கப்படுது அப்படிங்கறத நீங்க பார்த்து வச்சுக்கணும். மறுபடியும் அதே வாசிக்கும் போதுதான் கரண்ட் ஓடல அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். மத்தபடி யூஸ் பண்ணலாமா இல்ல யூஸ் பண்ணலாம். சரியா? அப்ப யூஸ் பண்ணலாமான்னு கேட்கிற கேள்விக்கு ஆம் அதை எழுதிட்டு காரணம் என்னன்னு கேக்குறாங்க. நம்ம இங்க என்ன செய்யறோம்? கல்வனோமானியின் திரும்பலை தான் பாக்குறோம். ஆரம்பத்துல இருந்த திரும்பலை விட இந்த பக்கமோ அல்லது இந்த பக்கமோ திரும்பி இருக்கான்னு தான் பாக்குறோமே ஒழிய அவர் எதை காட்டுறாருங்கிறத நம்ம பாக்குறோமா இல்ல. அப்ப நீங்க அதை எப்படி எழுதுவீங்க? கல்வனோமானியின் திரும்பலை அவசியம், அது காட்டும் வாசிப்பு அன்று அப்படி எழுதுனீங்கன்னா தாராளம். சரியா? டீபார்ட் ஆளி K2 திறந்திருக்கும் போது அழுத்தமானி கம்பியின் சமநிலை நீளம் L0 ஆகும். K2 மூடப்படும் போது சமநிலை நீளம் L ஆகும். தரப்பட்ட களத்தின் அகத்தடை R-க்கான ஒரு கோவையை L, L0, R ஆகியவற்றின் சார்பில் பெருக, அதாவது பெருகன்னு சொல்லிட்டாங்க, நிறுவி எடுக்கணும். இந்த நிறுவல் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, இது தேவைப்படும். என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஆரம்பத்துல K2 திறந்திருக்கு. K2 திறந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த பாதை கூட ஒரு மின்னோட்டம் இருக்காது. இது I1 போட்டால் அது 0 இருக்கும். சரியா? மின்னோட்டமே இருக்காது. இந்த பாதை கூட ஒரு மின்னோட்டம் I இருக்கும். ஏன்? மேல இருக்க பேட்டரி காரணமாக இந்த பாதை கூட ஒரு மின்னோட்டம் இருக்கும். ஆனா கீழே உள்ள பாதையில ஒரு மின்னோட்டமும் இருக்காது. சரியா? ஏன்னா K2 என்ன நடக்குது? திறந்திருக்கு. சமநிலை நீளம் L2ன்னு தாராங்கல்ல. சமநிலை நீளம் அப்படிங்கிறது என்னது? கல்வனோமானி எந்த விதமான திரும்பலையும் காட்டாத சந்தர்ப்பம். அதான் சமநிலை நீளம். அதுதான் நம்ம செட் செய்வோம். கல்வனோமானி எப்ப திரும்பலை காட்டாது? அது கூட மின்னோட்டம் ஒண்ணு ஓடாட்டி திரும்பலை காட்டாது. மின்னோட்டம் ஓடல அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? இங்க இருக்க அழுத்த வித்தியாசமும் இங்க இருக்க அழுத்த வித்தியாசமும் சமனாக இருந்தால் மின்னோட்டம் ஓடுமா? ஓடாது. அழுத்த வேறுபாடு 0 ஆக இருந்தால் மின்னோட்டம் ஓடாது. அழுத்த வேறுபாடு ஒண்ணு இருந்தால் தான் மின்னோட்டம் ஓடும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அழுத்த வேறுபாடு தான் மின்னோட்டம் ஓடுறதுக்கான காரணம். இப்ப யோசிங்க, இந்த அழுத்தமும் சமனா இருக்கு. அதனால கல்வனோமானி கூட மின்னோட்டம் ஓடல. இந்த தடை கூட மின்னோட்டம் ஓடி இருக்கு. அப்ப இந்த தடை இருந்து ஏதாவது பிரயோசனம் இருக்கா? இல்ல. இந்த தடை கூட மின்னோட்டம் ஓடி இருக்குமா? இந்த பாதையிலையும் ஓட முடியாது. I=0 போட்டாச்சு. இந்த பாதையிலையும் போகல. ஆகவே இந்த பாதை வழியே மின்னோட்டம் ஒண்ணு வந்திருக்குமா? வந்திருக்காரு. மின்னோட்டம் ஓடாட்டி தடை இருந்து பிரயோசனம் இருக்கா? இல்ல. அப்ப இந்த ஆறும் இருந்து பிரயோசனம் இல்ல. அப்ப இவங்க எல்லாமே வெறுங்கம்மி மாதிரி. அப்ப ஒட்டு மொத்தமா இதுக்கு குறுக்க இருக்க அழுத்தம் எவ்வளவு? இல்லையா? அந்த ஈங்கிற அழுத்தம் மேல இந்த L0 நீளத்துல விழுற அழுத்தத்துக்கு சமனா இருக்கு. அப்படி சமனாக இருந்தால் சமநிலை நீளம் பெறப்படும். இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஈங்கிறது மேல அந்த L0 நீளமுடைய கம்பியில விழுற அழுத்தத்துக்கு சமனா இருக்கணும். விழுற அழுத்தம்ங்கிறது ஓமின் விதிப்படி V = I × R. அந்த L0 நீளமுடைய கம்பியின் தடை தான் இந்த R. ஐங்கிறது என்னது? இந்த மின்னோட்டம். சரியா? அப்ப அந்த தடையை நம்ம எழுதணும்னா சரி, அந்த தடை ρL0/A ஆக இருக்கும். சரியா? I × ρL0/A ஆக இருக்கும். அந்த விழுற அழுத்தமும் கீழே இங்க இருக்க அழுத்தமும் சமனா இருக்கும் போது சமநிலை நீளம் பெறப்படும். அந்த டைம் கல்வனோமானி 0 திரும்பலை காட்டும். அப்ப நீங்க அந்த ஈயும் இந்த வியும் சமன் எடுக்கலாமே இல்ல சமநிலை நீளத்துல. அப்ப அந்த விக்கு பதிலா நீங்க என்ன செய்ய போறீங்க? I × R, அதாவது ρL0/. யோசிங்க, A சீரான கம்பியாக இருந்தால் மாறி. அதே மாதிரி I பாருங்க, I மாறுமா? மேல இருக்க அந்த Q மாத்தாட்டி I மாறாது. அப்ப ஐயும் மாறி. அப்ப நீங்க சொல்லலாம் ஈங்கிறது K × L0 சொல்லலாமே இல்ல. K × L0 சொல்லலாம். இங்க Kங்கிறத நம்ம சில கேள்விகள்ல அழுத்தமானிண்ட அழுத்த படித்திறன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தருவாங்க. அதுதான் அந்த K. சரியா? அது இந்த மாறிலிகள் ஐயோ ரோவும் ஏயும். அந்த மாறிலி எல்லாத்தையும் சேர்த்து நான் Kன்னு போட்டு. ஓகே. ஆரம்பத்துல L0 சமநிலை நீளம் பெறப்படும் போது கீழ இருந்த அழுத்தம் என்னன்னு சொன்னால் இப்போ கீழ இருக்க அழுத்தம் என்னன்னு பார்ப்போம். K2ங்கிற சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு K2ங்கிற சுவிட்ச் ஆன் பண்ணிட்டால் என்ன நடக்கும்னு சொன்னால் இதுல I0 0வாக இருக்க போறது இல்ல. வேற ஏதோ ஒரு பெருமானமாக இருக்கு. ஏதோ ஒரு பெருமானம். ஏன்னா இந்த பாதை கூட ஒரு மின்னோட்டம் ஓட போகுது இல்ல. அப்ப ஏதோ ஒரு பெருமானமாக இருக்கு. இப்போ இதுக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு அதே இருக்காது. ஏன்? இந்த அகத்தடை Rல கொஞ்சம் அழுத்தம் விழும். அப்ப அதே அழுத்தம் வராது. அப்படி இல்லாட்டி இன்னொரு விதமா செய்யலாம். என்னன்னு சொன்னால் இந்த அழுத்தமும் இந்த Rங்கிற தடைக்கு குறுக்க உள்ள அழுத்தமும் சமன் தான். அப்ப இந்த Rங்கிற தடைக்கு குறுக்க உள்ள அழுத்தத்தை யோசிச்சு பாருங்க. இந்த மின்னோட்டம் இதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கு. I1ங்கிற மின்னோட்டம் இதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கு. ஆகவே இந்த ஈங்கிற அழுத்தம் r அகத்தடையிலையும் R வெளியே இருக்க சுற்றுல இருக்க தடையிலையும் தான் விழப்போகுது. R ஈங்கிற அழுத்தம் விழுது இன்டு R விழுது. இதுதானே நம்ம போட்டிருக்க இந்த அழுத்தமாக இருக்கும். நான் அம்புகுறி போட்டிருக்கேன். இந்த அழுத்தமாக இருக்கும். இந்த அழுத்தம் எதுக்கு சமனா இருக்கணும்? இப்ப உள்ள சமநிலை நீளத்துக்கு சமனா இருக்கணும். அது K × L1 தரப்படும். இப்ப பாருங்க, இது 1வது சமன்பாடு, இது 2வது சமன்பாடு. 2வது சமன்பாட்டை 1வதால பிரிங்க. உங்களுக்கு இப்படி ஒரு தொடர்பு வரும். R/R சமன் L/L0 இப்படி ஒரு தொடர்பு கிடைக்குது. இதுதான் நம்ம வழக்கமா பார்த்தோம். இதுல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க? R எழுவை மாற்றம் செய்யட்டும். அகத்தடை R-க்கான ஒரு கோவை L, L0, R ஆகியவற்றின் சார்பில் பெறுக. அப்ப R எழுவை மாற்றம் செய்து எழுதினால் என்ன நடக்கும்? R L0/L - இப்படி வரும். இதுதான் அகத்தடையாக இருக்கு. ஈபாட் பாருங்க. தரப்பட்ட அழுத்தமானியின் மூலம் உயர்ந்தபட்ச வலுவாக 1 மில்லிமீட்டரை கொண்ட சமநிலை நிலங்களை அளக்க முடியும். R 8 ஓம், L0 72.4 சென்டிமீட்டர், Lங்கிறது 50.1 சென்டிமீட்டர் எனின் அகத்தடை R-க்கு கிடைக்கத்தக்க உயர்ந்தபட்ச பெருமானத்தை கணிக்க. உயர்ந்தபட்ச பெருமானம்னு சொல்றாங்க. இங்க யாரு மாறுறா? R மாறுதா? இல்ல, ஒண்ணு மாறாது. L0 இருக்காரு, r இருக்காரு. R-க்கு உயர்ந்தபட்ச பெருமானம் கிடைக்கணும். அப்ப நீங்க R மேக்ஸ்னு போடணுமாக இருந்தால் இங்க யார் மேக்ஸிமம் ஆகிருக்கணும்? இந்த சைட்ல
இவங்க மேக்ஸிமம் ஆகிருக்கு. அதுக்கு தான் அவங்க சொல்றாங்க பாருங்க வலு. சரியா, வலுன்னு ஒரு விஷயம் பேசுறாங்க இல்லையா, நீங்க ஏதோ ஒரு வாசிப்பு எடுக்கிறீங்க, எக்ஸ்னு ஒரு வாசிப்பு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த வாசிப்புல இருக்க வலு ஒரு 2 மில்லிமீட்டர்னு தெரியுது. அதாவது அந்த வாசிப்புல 2 மில்லிமீட்டர் கூடி இருக்கலாம் அல்லது குறைந்திருக்கலாம் அப்படிங்க சொல்லலாம். அந்த வலு கூடி இருந்திருந்தால் அந்த 2 மில்லிமீட்டர் கழிப்பதன் ஊடாக நீங்க சரியான வாசிப்பு பெறலாம். அல்லது அந்த 2 மில்லிமீட்டர் குறைந்திருந்தால் அதை கூட்டுவதன் மூலம் சரியான வாசிப்பு பெறலாம் இல்லையா. அதான் நம்ம அன்சர்டினிட்டின்னு சொல்றோம். அப்ப அதை பிளஸ் மைனஸ் அந்த வலு 2ன்னு போடும். எக்ஸசைஸ் புக்ஸ்ல பின்னுக்கு திருப்பி பாருங்க, நீளங்கள் போட்டிருப்பாங்க இல்லையா, 21.6 சென்டிமீட்டர் சக ஓசாய 2 சென்டிமீட்டர் அப்படி சொல்றாங்களா இருந்தால் இதுதான் அங்க ஏற்படத்தக்க வலுவாக இருக்கும். அல்ல அந்த 2 சென்டிமீட்டர் கூடி இருக்கலாம் அல்லது குறைந்திருக்கலாம். அதை நீங்க கூட்டி குறைப்பதன் ஊடாக சரியான வாசிப்பை பெறலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படும். சரியா, இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இந்த எல் நோட்டையும் எல்லையும் வாசிக்கும் போது 1 மில்லிமீட்டர் வலு இருக்கு. ஆனா இந்த எல் நோட் ஓவர் எல்லுங்கிற பெருமானம் மேக்சிமம் ஆகி இருக்கு. அப்ப உயர்ந்த பட்சத்துக்கு ஆர் மேக்சிமம்க்கு கேபிட்டல் ஆர் மேல உள்ள இங்க வந்து அந்த வலு கூட்டுப்பட்டும் கீழே அந்த வலு குறைக்கப்பட்டும் இருந்தால் கழிக்கப்பட்டும் இருந்தால் உங்களுக்கு உயர் பெருமானம் வருமா இல்ல, தொகுதி கூட்டப்பட்டும் பகுதியில கழிக்கப்பட்டும் இருந்தால் உயர்ந்த ஒரு பெருமானம் வரும். அப்ப மேல அந்த வலு கூட்டப்படுது, கீழே அந்த வலு குறைக்கப்படுதாக இருந்தால் எல் மைனஸ் அப்படி குறைக்கப்படுமாக இருந்தால் உங்களுக்கு மேக்சிமம் வரும். ஏன்னா வேற யாருமே மாறல இல்ல, இவங்க தான் மாறுறதுக்கு இருக்க ஒரே ஒரு ஆள். ஆர் மேக்சிமம் ஆகிறதுக்கு இந்த எல் நோட் ஒரு எல்லுங்கிற பெருமானம் தான் மேக்சிமம் ஆகணும். ஆகவே மேல கூட்டுப்படணும் கீழே கழிக்கப்படணும், அப்பதான் மேக்சிமம் கிடைக்கும். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, அவங்க தரவுகள் தந்திருக்காங்க, அந்த தரவுகள் அப்படியே பிரதியிடுங்க. பிரதியிட்டு நீங்க ஆறுக்கு சுருக்கி எடுத்தால் உங்களுக்கு விட வரும் 3.55. சரியா, இது ஆறாக இருக்கும். ஒரு வரைபு முறையை பயன்படுத்தி அகத்தடை ஆரை மேலும் செம்மையாக துணியலாம். அதற்காக ஒரு உகந்த வரைபை வரைவதற்கு ஆரை ஒரு மாறும் தடையாக கருதி டியில் பெற்ற சமன்பாட்டை மீள ஒழுங்குபடுத்துக. வரைபின் சாராமாரியும் சார்மாரியும் இனங்காண்க. யோசிச்சு பாருங்க, ஒரு வரைபு முறைக்கு போறோம். நீங்க ஆரை வந்து மாறும் தடையாக கருதலாம். இந்த கேபிட்டல் ஆரை வந்து ஒரு மாறும் தடையாக கருதலாம். அதாவது என்ன அர்த்தம், ஆரை மாத்த போறோம். ஆரை மாத்தி மாத்தி தான் பிராக்டிகல் செய்ய போறோம். அதனால தான் மாறும் தடைன்னு சொல்றோம். ஆரை மாத்தும் போது யார் மாறுவார், இந்த சமநிலை நீளம் மாறும் இல்ல. ஆரை மாத்துறீங்க, சமநிலை நீளம் எல் மாறப்போகுது. அப்போ ஆர் சாரா மாறிக்குள்ள வரணும். எல்லுங்கிறது அதாவது சமநிலை நீளங்கிறது சார் மாறிக்குள்ள வரணும். நம்ம மேல ஏற்கனவே ஒரு கோவைன்னு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஆர் சமன் ஸ்மால் ஆர் சமன் கேபிட்டல் ஆர் இன்டூ எல் நோட் ஓவர் எல் மைனஸ் 1 அப்படி ஒரு கோவை எடுத்து வச்சிருக்கோம். இதுல சார் மாறிக்குள்ள நம்ம யார மாத்திரமோ அவர் வரணும். நம்ம யார் மாத்திரம், ஆரை மாத்திரம், அவர் சாரா மாறிக்குள்ள வரணும். சரி, யாரு இது சார்பாக மாறுதோ அவர் சார் மாறிக்குள்ள வரணும். அதாவது எல் அதுக்கு ஏத்த மாதிரி ஒழுங்கமைங்க. ஆரையும் எல்லையும் நேரடியாக எடுக்க முடியாது இல்லையா, எடுத்தால் ஆறும் எல்லும் சேர்ந்துகிட்டு குழம்பிட்டு வந்துட்டு இருக்கும், உங்களுக்கு சிக்கலா இருக்கும். எது எடுக்கிறது ஈஸின்னு சொன்னால் 1 over ஆரையும் 1 over எல்லையும் எடுக்கிறது. நீங்க வேணா இலவ மாற்றம் செய்து பாருங்க, அப்படி எடுக்கவே முடியாது. 1 over எல்லுக்கும் 1 over ஆரையும் நீங்க பிரிப்பீங்களாக இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வரைவு வடிவம் பெறப்படும். 1 over எல்ல வந்து நம்ம இலவ மாற்றம் செய்யலாம், அவ்வளவுதான் செய்யறோம். சரியா, அப்ப இங்க நம்ம ஆரை தான் மாத்த போறோம், அவர்தான் எக்ஸ் மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி சமநிலை நீளம் மாறும். ஆகவே 1 over எல் y மாதிரி. சரியா, யார நம்ம மாத்திரமோ அது சாரா மாதிரி, யாரு நம்ம மாத்திரதோட சார்ந்து மாறுதோ அது சார் மாதிரி. சரியா, அது 1 over எல் வந்து சார் மாதிரியாக இருக்கும், 1 over ஆர் சாரா மாதிரியாக இருக்கும். அப்ப எக்ஸையும் வையையும் இனங்காண சொல்றாங்க, இனங்கண்டு கொடுக்கும். ஜி பார்ட் பாருங்க, ஒரு ஒன்றில் உள்ள சுற்றின் பகுதி எக்ஸை ஒரு 2ல் காட்டப்பட்டுள்ள சுற்றினால் மாற்றீடு செய்வதன் மூலம் ரீப்ளேஸ்மெண்ட் மாற்றீடு செய்வதன் மூலம் ஒரு ஒன்றில் காணப்படும் அழுத்தமானி சுற்று மாற்றி அமைக்கப்படலாம். இதற்காக ஒரு 2ல் உள்ள சுற்றின் எஸ் டேஷ் இ டேஷ் ஆகிய முடிவிடங்கள் ஒரு ஒன்றில் உள்ள அழுத்தமானி சுற்றின் முறையே எஸ் கமா டி ஆகிய புள்ளிகளுடன் தொடுக்கப்படுகின்றன. முதல்ல பாருங்க, மாற்றி அமைக்கப்பட்ட சுற்றில் சமநிலை புள்ளியானது ஏக்கும் பிக்கும் இடையே உள்ளதென கொள்க. வழுக்கு சாவியை ஏயிலும் பியிலும் வைக்கும் போது ஒளிரும் ஒளி காலும் இருவாயி எல்இடி நிறங்கள் யாவும். இந்த வழுக்கும் சாவிய முதலாவது ஏல வைக்கிறோம்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, சரியா சமநிலை நீளத்துல இருக்கும் போது மேல விழுந்த அழுத்தமும் கீழே இருந்த அழுத்தமும் சமனா இருந்திருக்கு. அப்பதான் மின்னோட்டம் ஓடி இருக்காது, கல்வனமானி திரும்பலை காட்டி இருக்காது. இப்ப என்ன செய்யறோம், நம்ம இந்த வழுக்கு சாவிய சமநிலை நீளத்துக்கு ஒத்த அந்த இடத்தை விட்டு இன்னும் முன்னுக்கு கொண்டு வந்து வைக்க போறோம். ஓகே, அப்ப இந்த கம்பியில இருக்க தடை எப்படி இருக்கு, சின்னதாக இருக்கு, தடை சின்னதா இருக்கு. அப்ப அந்த கேப்ல விழுற அழுத்தம் என்னவா இருக்கும், குறைவாக இருக்கு. அப்போ இது வந்து ஈ நோட்டோட தொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, ஈ நோட்டுக்கு பக்கத்துல தான் இவர் இருப்பார். அதான் ஏன்னா மத்த இடத்துல எல்லாத்துலயுமே தடை இல்லை, இவர் ஈ நோட்டாக இருப்பார். ஓகே, அதாவது ஒரு உயர்ந்த அழுத்தத்துல இருக்க போறார். கீழே இந்த பதையும் ஆரம்பத்துல இவர் இங்க தொட்டுக்கிட்டு இருந்திருந்தால் இது சரியாக மேல உள்ள அழுத்தமும் கீழே உள்ள அழுத்தமும் சமனா இருந்திருக்கும். ஆனா இவரை முன்னுக்கு கொண்டு வந்துருந்தானே, அப்ப மேல அழுத்தம் குறைய போகும். இங்க பிளஸ்ல பெரிய பெருமானமாக இருக்கு, அது குறைஞ்சுகிட்டே போகும். இந்த பக்கம் நீங்க வழுக்கு சாவியை அப்படியே தள்ளிக்கிட்டே போகும், குறைஞ்சுக்கிட்டே போகும். ஆனா இங்க தள்ளிட்டே போறீங்க, கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு, சரியா ஏழே இருக்கு, கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. இங்க பாருங்க, இங்க குறைஞ்சிருக்கும், இங்க குறைஞ்சிருக்கவே இல்ல, இங்க வந்து நம்ம எதையுமே மாத்தலை. அப்ப இங்க வந்து அழுத்தம் பெருசாக இருக்கும். ஆனா மறை பக்கம் இருக்குல்ல, மறை பக்கம் இருக்கிறதால இந்த மறை அழுத்தம் டீல வந்து பெருசா இருக்கும். சரி, மறை அழுத்தம் டீல பெருசு. இங்கேயும் மறை அழுத்தம் பெருசா இருக்காது, இங்க சின்னதா இருக்கும். காரணம் என்னன்னா தடை வந்து நல்ல குறைவு, ஆகவே விழுற அழுத்தம் ரொம்ப குறைவா இருக்கும். ஜீரோல வந்து கொஞ்சம் தான் விழுதாக இருந்தால் இந்த மறை அழுத்தம்
கொஞ்சமாக இருக்கு. இது பெரிய ஒரு மறை அழுத்தமாக இருக்கும். ஏன் இந்த பேட்டரியை வந்து நம்ம அப்படியே தான் வச்சிருக்கோம். இது பெரிய மறை அழுத்தம், இவர் சின்ன மறை அழுத்தமா மாறிடும். சரி, அப்ப கரண்ட் எப்படி ஓடி இருக்கும்? கரண்ட் அழுத்தம் கூடின இடத்துல இருந்து அழுத்தம் குறைஞ்ச இடத்துக்கு ஓடும். இதுதான் சின்ன மறை அழுத்தம், இது பெரிய மறை அழுத்தமாக இருந்தால் இதுக்கு தான் அழுத்தம் கூட, இதுக்கு அழுத்தம் குறைவு இல்லையா? இப்போ இவர் வந்து ஒரு -3 மாதிரியும் இவர் ஒரு -10 மாதிரி. அப்ப யார் பெரிய நம்பர்னு கேட்டா -3 தான் இல்லையா? அங்க இருந்து -10 நோக்கி கரண்ட் ஓட போகுது. அதாவது இந்த திசையில கரண்ட் ஓடி இருக்கும். அதாவது இங்க S வந்து VD-யை விட பெருசா இருந்திருக்கும். அப்பதான் இந்த திசையில மின்னோட்டம் ஓடி இருக்கலாம். VS VT-யை விட பெருசு. இப்ப இந்த ஒப்பாம்புக்கு வாங்க. S-க்கு பதிலா S', T-க்கு பதிலா T' போடுறோம்ல. S-ல பெரிய அழுத்தம், T-ல சின்ன அழுத்தம் இருக்கு. அப்படிதானே? அப்ப பாருங்க, இந்த ஒப்பாம்புண்ட இன்புட் என்னது? V+, V-. அதான இன்புட். இதை வந்து தடநயத்தால பெருக்கி நம்மளுக்கு என்னது? அவுட்புட்டாக தரும். சரியா? இப்ப இன்புட் பாருங்க, இன்புட்ல வந்து பிளஸ்ல இருக்க இன்புட் பெருசு, மைனஸ்ல இருக்க இன்புட் சின்னது. அதாவது கழிப்படுற பெருமானம் சின்னது, கழிக்கிறதுக்கு முன்னுக்கு இருக்க பெருமானம், அதாவது கூட்டுப்படுற பெருமானம் பெருசாக இருக்கு. அப்ப நம்மளுக்கு விளைவுலாக பிளஸ்ல வரும். இந்த ஒப்பம்புக்கு ஏதோ ஒரு தடநயம் இருக்கும். அந்த தடநயத்தால இங்க இருக்க அந்த இன்புட்டை கொஞ்சம் பெருப்பிச்சு தரப்போகுது. அப்ப நான் விளைவுல சொல்லலாம், நீங்க வழுக்கு சாவியை ஏல வைக்கும் போது இவர் பிளஸ்ல நிரம்பல் அடைவார். பிளஸ் VCC-ஆக இருக்கு இல்லையா? பிளஸ்ல நிரம்பல் அடைறாரா இல்லையான்னு தெரியல, ஆனால் பிளஸ்ஸா தான் இருக்கும். கண்டிப்பா பிளஸ்ஸா இருக்க போறோம். இங்க 0 மேல பிளஸ். அப்ப மின்னோட்டம் என்ன செய்யும்? மேல இருந்து கீழே ஓட பார்க்கும். இந்த பாதையில ஓட முடியுமா? ஓட முடியாது. அப்ப இந்த பாதையில ஓடும். பச்சை கலர் லைட். சரியா? அப்போ ஏல நீங்க வழுக்கு சாவியை வைக்கும் போது பச்சை நிற ஒளி. அதே மாதிரி பிக்கு யோசிங்க. இங்க வழுக்கு சாவி இருக்கும் போது மேல உள்ள அழுத்தமும் கீழே உள்ள அழுத்தமும் சமனாக இருக்கு. வழுக்கு சாவியை இங்க கொண்டு வர இந்த பாதை வழியா அழுத்தம் குறைஞ்சுக்கிட்டே போகும் இல்லையா? அழுத்தம் விழுந்துகிட்டே போகும் இல்லையா? அப்ப நீங்க B-ல கொண்டு போயிட்டு வச்சால் மேக்சிமம் விழும். ஆனா இங்க மாறல. இங்க அதே அழுத்தம் இருக்க இங்க நல்ல பெரிய ஒரு மறை அழுத்தம் வர தொடங்கும். ஏன்னா நல்லா விழுந்துருவார். அவர்கிட்ட இருக்க அழுத்தம் நல்லா விழுந்துதான் B-க்கு வந்திருப்பாரு இல்லையா? அப்ப நல்லா விழுந்துட்டா இங்க பெரிய ஒரு மறை அழுத்தம். இது ஒரு -15 மாதிரியும் இவர் ஒரு -10 மாதிரியும். அப்ப கரண்ட் எப்படி ஓடும்? -10ல இருந்து 15 நோக்கி ஓடும். கரண்ட் இப்படி ஓடும். கரண்ட் இப்படி ஓடணுமாக இருந்தால் TD VS விட பெருசா இருக்கணும். அதாவது இப்ப பாருங்க, T' அதை நான் வேற ஒரு பென்ல போடுறேன். T' S' விட பெருசா இருக்கும். அதாவது இந்த சமன்பாட்டின் படி மைனஸ்ல உள்ள அழுத்தம் பெருசா இருக்கும், கழிப்படுறால் பெருசாக போறது. அப்போ விளைவுலாக இன்புட் மைனஸ் வருமா இல்ல? கழிப்படுறால் பெருசாகனா மைனஸாக வரும். அப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் வர்ற அவுட்புட் அந்த மைனஸ் அழுத்தத்தை பெருப்பிச்சு ஒரு தடநயத்தால பெருப்பிச்சு மைனஸ் ஆக வரும். இது 0 மேல மைனஸ். அப்ப கரண்ட் கீழ இருந்து மேல ஓட பார்க்கும். இந்த பாதை வழியா ஓட முடியுமா? ஓட முடியாது. அப்ப இந்த பாதை வழியாக ஓடலாம். B-ல வைக்கும் போது சிவப்பு நிற LED. இது ஒரு நல்ல இந்த கல்வனமானி இருக்காருல்ல, அந்த கல்வனமானிய பாதுகாக்கணும். அப்படி இப்படி எல்லாம் வேலைகள் இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், S-க்கும் T-க்கும் இந்த S'-டையும் T'-டையும் தொடுத்து சரியா சமநிலை நீளம் இருக்கும்போது யாருமே எரிய மாட்டாங்க. காரணம் என்ன? மேல இருக்க அழுத்தமும் கீழே இருக்க அழுத்தமும் சமன். அப்போ இந்த கல்வனமானி கூட மின்னோட்டமே ஓடி இருக்காது. மின்னோட்டம் ஓடி இருக்காட்டி VT-யும் VS-ம் சமன். அழுத்தங்கள் சமனா இருந்தா அழுத்த வித்தியாசம் இல்ல. அப்ப மின்னோட்டம் ஓடாது இல்லையா? VT-யும் VS-ம் சமன். அப்போ இங்க பாருங்க, VT'-ம் VS'-ம் சமனாக இருக்கும். அப்ப இங்க நீங்க ரெண்டையும் பிரதியிடும் போது ஒருத்தர இருந்து இன்னொருத்தர கழிப்பீங்க. கழிக்கும் போது என்ன நடக்கும்? 0 போயிடும். அப்ப 0 இருந்தால் அவுட்புட் அதை ஏல நீங்க 0 என்ன நம்பரால பெருக்கினாலும் 0 தானே வரப்போகுது. இந்த பக்கம் 0-ஆகவே வரும். 0 இருந்தா கீழையும் 0 மேலையும் 0 ரெண்டும் 0-வா இருக்கிறதால மின்னோட்டம் என்ன செய்யாது? ஓடாது. அப்ப ரெண்டு லைட்டுமே எரியாது. அப்போ சமநிலை நீளத்துல சமநிலையில வந்து 2 LED-யுமே எரியாது. சரியா? நீங்க சமநிலை நீளத்தை விட கொஞ்சம் முன்னுக்கு தள்ளி போறீங்களாக இருந்தால் கிரீன் கலர் லைட் எரியும். இந்த சைட் தள்ளி வருவீங்களா இருந்தா ரெட் லைட் எரியும். அப்ப அது ரெட்டா கிரீனா அப்படின்னு பாத்துக்கிட்டு நீங்க சமநிலை நீளத்தை செப்பம் செய்யலாமா இல்ல? சரியா 2 லைட்டும் ஒளிராத சந்தர்ப்பம் வர்ற வரைக்கும் செப்பம் செய்யலாம். ஆகவே இது வந்து கல்வனமானியை விட கொஞ்சம் ப்ராப்பரானவே தான். 2வது கேள்வி பாருங்க, மாற்றி அமைக்கப்பட்ட சுற்றை பயன்படுத்தி எவ்விதம் சமநிலை புள்ளியை காணலாம் என்பதை சுருக்கமாக விளக்கு. எனது அதான் நான் சொன்னேன், சமநிலை புள்ளியில் இரு LED-களும் ஒளிராது. அந்நிலையில் சமநிலை புள்ளி பெறப்படும். நம்ம வழுக்கி சாவியை அழுத்தமானி கம்பியின் ஊடாக தொட்ட வண்ணம் செல்லும் போது ஒரு கட்டத்தில் இரு மின்விளக்கு இரு LED-களும் ஒளிராத ஒரு சந்தர்ப்பம் வரும். அச்சந்தர்ப்பத்தில் சமநிலை நீளம் பெறப்படும். 3வது பாட்டு பாருங்க, சமநிலை புள்ளியை காண்பதில் ஒரு ஒன்றில் உள்ள சுற்றுடன் ஒப்பிடும்போது இம்மாற்றி அமைத்த சுற்றின் இரு அனுகூலங்களை குறிப்பிடுக. ஒண்ணு என்னன்னா, இவரு அதி உயர் உணர்திறன் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் சரிய சமநிலை புள்ளியில மட்டும்தான் இவர் 2 லைட்டுமே ஒளிராது. சரிய சமநிலை புள்ளியில மட்டும்தான் 2 லைட்டுமே ஒளிராது. கொஞ்சம் சமநிலை புள்ளி, இதான் சமநிலை புள்ளின்னு வைங்களேன், இதை விட லைட்டா அப்படி அசைஞ்சிட்டீங்கன்னு வைங்க, ஒரு சின்ன மின்னோட்டம் ஓட போகுது. ஒரு சின்ன மின்னோட்டம் ஓடுனால் VT-யை விட VS வந்து பெருசா வர தொடங்கும். சரி, VS வந்து பெருசா வர தொடங்கும். ஆனால் அது ஒரு சின்ன பெருமானமா தான் இருக்கும். அப்ப இந்த VT-யையும் VS-ஐயும் இங்க போட்டு நீங்க கழிக்கும் போது ஒரு சின்ன வித்தியாசம் தான் வரும். ஏதோ ஒரு 0.000 அந்த மாதிரி ஒரு சின்ன வித்தியாசம் தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. சாதாரணமா ஒரு தடநயம் 10/5 மாதிரி இருக்கும். சரியா, 741 ஒரு ஒப்பம் இருக்கு, அவருக்கு தடநயம் 10/5 நம்மளுக்கு தெரியும். இப்ப 10/5 இந்த 0.001ங்கிற அழுத்த வேறுபாடு பெருக்கப்பட போகுது. அதானே அவுட்புட். அப்ப என்ன நடக்கும்? 100ங்கிற மாதிரி ஏதோ ஒரு வோல்ட் அளவு வெளியே வரப்போகுது இல்லையா? அப்ப பெரிய வோல்ட் அளவு, அதுக்கு ஏத்த அளவு நீங்க VCC வழங்குவீங்களா இருந்தால் பெரிய பிளஸ் வோல்ட்
வோல்ட் அளவுன்னு வந்துடும். அப்ப இது 0, இது 100 வோல்ட். டக்குன்னு மின்னோட்டம் என்ன செய்யும்? ஓட பார்க்கும், டக்குன்னு லைட் எரியும். அப்ப என்னன்னு சொன்னால் சரியா சமநிலை நீளம் அக்யூரேட்டா டச் பண்ணிட்டு இருக்கும் போது மட்டும்தான் இவர் 2 லைட்டுமே எரியாத ஒரு சந்தர்ப்பம் வரும். சின்ன ஒரு டீவியேஷன் இருந்தால் கூட, சின்ன ஒரு மாற்றம் இருந்தால் கூட என்ன ஆகும்? டக்குன்னு ஏதோ ஒரு லைட் எரிய பார்க்கும். ஆகவே சின்ன மாற்றத்துக்கும் பெரிய துலங்கள் ஒன்று காட்டுறார். ஆகவே இந்த சுற்று உணர்திறன் கூடிய ஒரு சுற்றாக கருதப்படலாம். உணர்திறன் கூடவா இருக்கதால என்ன நன்மை? திருத்தமான சமநிலை புள்ளியை பெறலாம். சரி, அப்ப அது ரெண்டையும் நீங்க சேர்த்து ஒரே கூற்றா கொடுத்தீங்கன்னா சரி. மாற்றி அமைக்கப்பட்ட சுற்று உணர்திறன் கூடிய சுற்றாக காணப்படுவதால் திருத்தமான சமநிலை புள்ளியை பெற முடியும். நம்ம எழுதுறது ஓகே, விளங்குனாதான் நம்ம எழுத முடியும். சரிதானே? நீங்க விஷயத்தை விளங்கிக்கோங்க, அதை உங்க மொழி நடையில நீங்க ஏத்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். சரியா? அதே மாதிரி ஸ்கீமையும் பாருங்க, அதுல எப்படி எழுதிருக்காங்க அதையும் நீங்க பாருங்க. அடுத்தது என்னன்னு சொன்னால், இங்க பாருங்க ஒரு பெரிய தடை ஒண்ணு போடுவோம் இல்லையா? இந்த கல்வனோமானியை பாதுகாக்கிறதுக்காக இன்னும் ஒரு பெரிய தடை ஒண்ணு போடுவோம். பெரிய தடை இருக்கிறதால என்ன பிரச்சனை? நிறைய அழுத்தம் விரயமா போகும் இல்லையா? பெரிய தடை இருந்தால் நிறைய வலுவிரயம் இருக்கு. நிறைய வலுவிரயம் எங்க இருந்து இழக்கப்படும்? அங்க இருக்க பேட்டரிஸ்ல இருந்தானே நிறைய வலுவிரயம் இருக்கு. ஆகவே நீங்க பெரிய தடை ஒண்ணு போடுறதால என்ன நடக்கும் சொன்னால், பேட்டரி எல்லாம் டக் டக்குன்னு இறங்கும், மின் இறக்கம் அதிகமாக இருக்கும். ஆனா இந்த சுற்றுல அந்த பெரிய தடை போட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல, கல்வனோமானியை பாதுகாக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. ஆகவே இங்க மின் இறக்கம் குறைவாக இருக்கும். அது 2வது அனுகூலம். இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இதை நீங்க மார்க் பண்ணி வைங்க, மறுபடி ஒருக்கா செஞ்சு பாருங்க. சரி, ஸ்டார் பண்ணி வைங்க, மறுபடியும் ஒருக்கா செஞ்சு பாருங்க.